ஸோ கைஸ் ஓவராலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டேப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். நான் ஸ்பெசிஃபையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் வீடியோவே போகலான்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் ஸ்மாக் டவுனுக்கு அடுத்தே உடனே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வேறு அதே நாளில் நடக்கிறனால இந்த வீடியோ முன்னாடியே போட்டுருவோம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ ஸ்பாய்லர் வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ரைட், இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ ஸ்மாக் டவுனோட ஸ்பாய்லர் பார்க்குற முன்னாடி நம்ம நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பெப்ரியோட ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரியல. அந்த அப்டேட் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் ஸ்மாக் டவுன் இந்த வாரம் ரா நடக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்மாக் டவுனுக்கான டேப்பிங்ஸே நடத்திடுவாங்கன்றதை சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நம்பலாம் இப்போ வரைக்கும் கண்ட அதுக்கான டேப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. இங்கிலாந்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா WWE அதே நடந்த ரா எபிசோடுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி இப்போ வரைக்கும் கண்டா முடிச்சிருக்காங்க. மொத்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி சேன்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரிக் வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கிக் ஆஃப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக போயிருக்குன்றத WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கைஸ் டாலா டோங்கா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிகா ஃபேக்ஷன்ல இருந்து வெளியே வராங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான செக்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஏன்னா சோலோசிகா வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆயிட்டார்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டாமா டோங்கா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ MFTல இருந்து வெளியே வராங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம க்ரூசர் வெயிட் சாம்பியனான ரே ஃபினிக்ஸ் வர்சஸ் நேதர் ஃபேசருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் ரே ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வார் ரைடர்ஸ் வந்திருக்காங்களாங்க. ஸோ வார் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம WWE டாக் டீம் சாம்பியன்ஸான டேமின் பீஸ் அண்ட் ஆல்சோ ஆட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டாகவே இது நடந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே எலினேட் அண்ட் ஆல்சோ சோலோசிகாவை ஒரு பேக் ஸ்டேஜ் ஃபோர்த் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இன்ரிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம விமன்ஸ் டாக் டீம் சாம்பியனான பேஜ் வர்சஸ் ஜேசி கிஜேனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டான் ஹூசனும் மேட் கோடானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் இன்வால்வ் ஆயிருக்காங்க லாஸ்ட் கிராஸாக கூட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிராஸாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் டான் ஹூசனும் மேட் கோடானா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜேட் கெர்கில் வர்சஸ் செல்சி கிரீனுக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடந்திருக்கு. இதில் ஜேட் கெர்கில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கைனா ஜேம்ஸ்க்கும் ஜூலியாக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. பிளாக் மோனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே நம்ம கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளாக் மோனேக்கும் கைனா ஜேம்ஸ்க்கும் அப்கமிங் ஃபியூட் டெவலப் பண்ணுறாங்க போலன்றதை பார்க்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஜே ஊசோ, ஒபா ஃபெமே, கந்தர், சமி ஜெயின், கோடி ரோட்ஸ் இவங்க எல்லாருமே எலாபரேட்டாக ஒரு செக்மெண்ட்டில் இருந்திருக்காங்களாமா. இவங்க இருந்தது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் ஒரு பிராவல் அண்டரும் போயிருக்காங்கன்றதை WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப் இயரில் ஒரு சில மேட்சஸ் நடந்திருக்கு. ஆஃப் இயரில் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி செத் ராலின்ஸ், ஒபா ஃபெமே வர்சஸ் நம்ம விஷனுக்கான டாக் டீம் மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன ராவோட ஆஃப் இயரில் பார்த்துருந்தா ஒபா ஃபெமே வந்து செத் ராலின்ஸ் விஷன் இருந்து காப்பாற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு டார்க் மேட்சாகவே ஸ்மாக் டவுனில் நடத்திருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மாக் டவுன் வந்ததுக்கப்புறமா நம்ம ரிசல்ட்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் வீடியோ வராது. ஸோ செக்மெண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ சாட்டர்டே ஈவினிங் 6:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வர போகிறோம். நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் ஃபுல்லை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காம அட்டெண்டன்ஸ் கொடுத்துருங்க. இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா